ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு ஹோம்மேட் பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு 2 கப் ஆஃப் மைதா எடுத்து வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு எக்கு உடைச்சு ஊற்றிக்கலாம் நம்ப. எக்கு உடைச்சு ஊற்றிட்டு லைட்டாக இந்த மாதிரி பிசையணும். இந்த மாதிரி லைட்டாக பிசையும்போது சைட்லலாம் மைதா இருக்கோ, நல்லா எல்லாத்துலேயுமே கோட்டட் ஆகுற மாதிரி லைட்டாக 2 to 5 மினிட்ஸு நல்லா இந்த மாதிரியே லைட்டாக கை வச்சு எல்லாமே பிசையணும். பாருங்கள், இந்த மாதிரியே பிசைஞ்சிட்டே இருக்கணும். நான் 6 ml வார்ம் மில்க் எடுத்து வச்சுருக்கேன். அது இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணும்போது ஆக்சுவலி இதில் கொஞ்சம் வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணியிருப்பேன். பட் இந்த வீடியோவில் இருக்காது. அது நல்லா நம்ப இது 2மே மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் டைட்டாக நம்ப மிக்ஸ் பண்ணணும். டைட்டாக நம்ம பிசையும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கை வலி வரத்தான் செய்யும். ஆனாலும் கொஞ்சம் டைட்டாக நம்ம பிசையலாம். நம்ம எவ்வளோ டைட்டாக பிசையிறோமோ அவ்வளோ சாஃப்ட்னஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. நல்லா இந்த பாருங்கள், நான் எப்படி எவ்வளோ டைட்டாக பிசைறேன்னுட்டு. இந்த மாதிரி 2 to 5 மினிட்ஸ் நம்ம பிசைஞ்சிட்டே இருக்கணும். பிசைஞ்சிட்டே இருந்த பிறகு இந்த அளவுக்கு வரும். இந்த அளவுக்கு இந்த பதத்தில் வந்த பிறகு நம்ப ஒரு 8 ஸ்பூன் ஆஃப் ஆயில் எடுத்து வச்சிருப்போம். அதில் 4 ஸ்பூன்னு அப்படின்னா இந்த கப்பில் ஃபுல்லாக எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, பாதி ஆயில இதில் ஊற்றிட்டு நல்லா 2 to 5 மினிட்ஸ் நல்லா இந்த மாதிரி டைட்டாக பிசையலாம். இந்த மாதிரி ஒரு 2 to 5 மினிட்ஸ் நம்ம பிசைஞ்ச பிறகு பாருங்கள், நான் எப்படி டைட்டாக பிசைறேன்னுட்டு. அதுக்கப்புறம் இந்த பதத்து வந்துரும். இப்போ பாருங்கள், லைட்டாக சாஃப்ட்னஸ் ஆயிருக்கும். பட் இதை ஊற வைக்கணும் நம்ப. இந்த ஆயிட்ட பிறகு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம ஒரு கிண்ணம் மாதிரி இருக்கிற பவுல கவுத்து ஒரு 5 மினிட்ஸ் நம்ம ஊற வைக்கலாம். ஆக்சுவலி வெட்டு கிளாத்தில் கூட நீங்கள் போட்டிங்கன்னா இன்னும் சாஃப்ட்னஸ் கிடைக்கும் உங்களுக்கு. பட் நான் இதுதான் பண்ணியிருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் ஆயிட்ட பிறகு பாருங்கள், இந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். பட் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கிடைக்கணும். பட் இன்னும் பிசையணும். நீங்க வந்துட்டு இந்த சப்பாத்தி கல்லுல நீங்க பெரட்டுறதோட, இந்த மாதிரி கல்லுல கிளீன் பண்ணிட்டு, கொஞ்சம் ஆயில் 1 ஸ்பூன் போட்டுட்டு, நான் இப்படி தான் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு, நல்லா நம்ம எந்த அளவுக்கு நம்ப எவ்வளோ தூரம் பிசைறோமோ, அது அளவுக்கு பெரட்டி அப்ளை பண்ணிட்டு ஒரு 1, 2 ஸ்பூன் ஆஃப் ஆயில் ஊற்றிட்டு நல்லா அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணிட்டா பாருங்கள், அப்ளை பண்ணிவிட்டு நான் கையில் காமிக்கிறேன் எவ்வளோ க்ளீனாக இருக்கும் கல்லுன்னுட்டு. இந்த மாதிரி இருக்கிற கல்லில் நல்லா போட்டுட்டு நல்லா டைட்டாக இழுத்து நம்ம பிசையணும். நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸு ஊற வைக்கணும். 5 மினிட்ஸ் மறுபடியும் அந்த பவுல்லே போட்டுட்டு மூடி போட்டுட்டு ஊற வைக்கணும். இது பார்ட் 1 தான். செகண்டில் பார்ப்போம். பார்ட் செகண்டில் பார்ப்போம்.